வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ. நம்ம வந்து இன்றைக்கி வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் நம்ம வந்து இன்றைக்கி நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கையில் வந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் வருது இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான அந்த நேச்சுரல் ரப்பர் வந்து அதோட பிகினிங் ஸ்டேஜ் ஃப்ரம் என்ன சொல்லலாம், அதோட ஒரு சீடில் இருந்து அது ஃபார்ம் ஆகி ஒரு செடியாகி மரம் ஆகி அப்புறம் அதிலேருந்து எப்படி அந்த பால் எடுத்து அது வந்து நம்ம கையில் ப்ராடக்டாக வருது அப்படின்னு உள்ளது வரைக்கும் வந்து இதில் வந்து லைனாக இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நம்ம 2 பார்ட்டாக வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் வந்து ஒரு 20 நிமிஷம் போயிட்டாலே நிறைய பேர் வந்து பார்க்காம போயிடுவாங்க, ஃபுல்லாக வந்து பார்க்க மாட்டாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்டாக பாருங்கள், ஒரு 10 நிமிஷம். அண்ட் அடுத்த வீடியோ வந்து செகண்ட் பார்ட் வந்து 10 நிமிஷம் வரும். அது கரெக்டாக இதோ ப்ராசஸ் மொத்தத்தை வந்து கரெக்டாக ஹாஃபாக பிரித்தோன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக ரப்பர் வந்து விளைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. ஆனால் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற பலருக்கு இதை பற்றி பாதி டீட்டெயில் தெரியாது. சிலருக்கு ஃபுல்லாக தெரியும், சிலருக்கு கொஞ்சம் தெரியும், இந்த மாதிரி தான் தெரியும். அதனால எந்த ஒரு இடத்துலையுமே டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ வந்து இதை வந்து கிளியராக வந்து பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து சும்மா மொக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். எல்லாமே தேவையான இன்ஃபோ தான் ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து இந்த விளாக்குள்ளே போக முன்னாடி முதலாவது இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாஞ்சு நிற்கிறோம் பாருங்கள், இதுதான் ரப்பர் மரம். இந்த மரத்துலேருந்து தான் இன்றைக்கி இருக்கிற கார் டயராக இருக்கட்டும், இல்லை உங்கள் கையில் இருக்கிற எந்த ஒரு நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்டாக இருக்கட்டும், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இது தாங்க. இந்த ரப்பர் தொழிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது இந்தியாவில் வந்து ரப்பர் ஏற்றுமதியில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். கேரளா ஒரு ஸ்டேட்டாக தான் இந்தியாவில் வந்து நம்பர் 1 பிளேஸில் வந்து இருக்குது. இதுவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரப்பர் ஏற்றுமதியும் அதுவும் அதிகப்படியாக பண்ணுறதும் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான். இந்த ரப்பர் தொழில், இந்த ரப்பர் மரங்கிறது வந்து ஒரு ரப்பர் மரம் அப்படிங்கிறதே வந்து என்னென்னு சொல்லலாம்னா, இந்த கன்னியாகுமரி மக்களுக்கு ஒரு பண பயிர்னு சொல்லாங்க. பண பயிர்னால் எந்த அளவுக்குன்னா அவங்களோட வாழ்வாதாரமே இதை நம்பி தாங்க இருக்குது. அது என்னென்னு விஷயத்தை வந்து ஒவ்வொரு குட்டியாக நான் போகும்போது சொல்லுவேன். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்லணுன்னா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ரப்பர் வந்து 1 கிலோ எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. 1 கிலோ ரப்பரோட விலை 200 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து தென்னை மரம் வச்சுருந்தாங்க, வாழை மரம் வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாருமே அதை வெட்டிக்கிட்டு இந்த ரப்பர் மரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட விலை வந்து ரொம்பவே கீழே போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட கிலோ வந்து 100 ரூபா, அப்ராக்சிமேட்லி 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து அதை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம்னே சொல்லலாம். இந்த ரப்பர் மரத்தை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட 365 நாளில் பார்த்தீங்கன்னா 200 நாள் இதில் இருந்து ரப்பர் பால் எடுக்கலாம். மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும் மாதம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் உள்ள இலையெல்லாம் உதிர்ந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெறும் எலும்பு கூடு மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து புதுசாக துளிர்த்து வரும். ஸோ அந்த அவ்வளோ மாதமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து பால் வெட்ட மாட்டாங்க. பால் வெட்டினா அவ்வளோ ஊறாது அப்படின்னு உள்ளதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த இலை உதிர்ற அந்த காலத்தில் வந்து பாலே வெட்டாமல் இருப்பாங்க. இப்போ வந்து இந்த ரப்பர் தொழில் எவ்வளோ முக்கியம், இந்த ரப்பர் வந்து என்ன ஏது அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கே ரொம்ப ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மரம் சின்னதுலேருந்து எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டெப் அதுக்கப்புறமா இந்த மரத்துலேருந்து பால் எப்படி எடுத்தாங்க, அதை என்னென்ன பண்ணி எப்படி வந்து வெளியில் நம்ம இப்போ கைக்கு கிடைக்கிற அந்த நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்ட்ஸாக இருக்கணும் அது வரைக்கும் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு உள்ளதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் நிற்கிற லொக்கேஷனை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரப்பரோட சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸு பற்றி பார்த்துருப்போம். டிப்ஸுன்னு சொல்கிறத விட அது வந்து எவ்வளவு முக்கியத்துவம் எங்கள் ஊருக்கும் அண்ட் அதை பற்றியெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இப்போ ரப்பர் எங்கேருந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் கைக்கு வர்ற நேச்சுரல் ரப்பர் ப்ராடக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்
டட்டடாய். ஸோ பாருங்கள், பார்த்தீங்களா என்னடா கோலி உருண்டை சைஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வேறு எதுவும் இல்லைங்க, இது வந்து ரப்பர் சீடு தான், ரப்பர் வித்து தான். ஸோ இந்த ரப்பர் கோட்டையை வந்து யூஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும். ஏன்னா இந்த ரப்பர் கோட்டையை எடுத்து அப்படி தரையில் தேய்ச்சிக்கிட்டு யாருக்காவது கையிலையோ காலையோ வச்சா அவங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு சுகம், அப்படியே தோல் பிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி சக்தி வந்து இது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ சும்மா ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து உள்ளே வரலாம் வீடியோக்குள்ளே. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் கோட்டையிலேருந்து தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரப்பர் கோட்டை எப்படி இருக்குன்னா ஒரு 3 கோட்டை சேர்ந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து சீசன் முடிஞ்சிருச்சு, ஸோ அது வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதுக்குள்ளாடி இருக்கிறது தான் வந்து இந்த ரப்பர் சீடு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த சீடை முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரு லேண்டை வந்து ஃப்ளாட் பண்ணி அந்த இடத்துல வந்து இதை விதைக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, விதைச்சிருவாங்க. ஸோ அதிலேருந்து என்ன ஆகும்னா செடி வந்து முளைச்சி வரும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஃபுல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இவங்க வந்து ரப்பரை விதைச்சி, ஸோ அதிலேருந்து பாருங்கள் குருத்து வந்திருக்கு. அந்த குருத்து வந்தது இந்த ரப்பர் வந்து இந்த கொட்டை விதை வந்து அப்படியே வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான் இருக்குது. நீங்கள் அப்படியே பாருங்களேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க, இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக விதை போட்டு எவ்வளோ நெருக்கமாக இந்த இடத்துல வந்து வளர்ந்துருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெருக்கமாக வளர்ந்து அது வந்து சரியாக வளராது. இதில் எல்லாருக்குமே தெரியும், ப்ராபப்ளி எந்த செடியாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனித்தனியாக கேப் விட்டு நெட்டு வைப்பாங்க. இங்கே பாருங்கள் லைனாக இருக்குது. ஸோ நீங்களே க்ளோஸ் வந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ வந்து கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு வளர்த்துட்டு இதை வந்து ஒரு 3 months வளர விடுவாங்க. ஸோ 3 months ஆகும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 தட்டு வந்து நல்லாவே வளர்ந்துருக்கும். ஆனால் இதை டைரெக்டாக எடுத்து நெடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதை மூலமாக வந்தது வந்து கண்டிப்பாக அதோட ஃபுல் அவுட்புட் வந்து கொடுக்காது, நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்காது, எஃபிஷியன்சியாக இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பட்டிங் அப்படிங்கிற ஒரு இது பண்ணுவாங்க. ஸோ பட்டிங் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. ஹைப்ரிட்னு சொல்கிறத விட நம்மளோட ரப்பர் கார்ப்பரேஷன், நம்மளோட கவர்மெண்ட் ரப்பர் கார்ப்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து வெரைட்டி ஆஃப் இதில் இருக்குது. இதை வந்து 600 சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து 430 வெரைட்டின்பாங்க. இன்னொன்று 105, அதாவது 600, 430, 105. ஸோ இந்த 600ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகளில் வந்து மேக்ஸிமம் நடுவாங்க. ஏன்னா அது அந்தந்த இடத்துக்கு ஏற்றப்பல அது இது வளரும், நல்லா பால் கொடுக்கும் அப்படின்னு உள்ளதுக்காக. அண்ட் அந்த 430 அண்ட் 105 அந்த வயல் மாதிரி ஏரியாலெலாம் நல்லா நடுவாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் நீங்களே. ஸோ இந்த ஒயிட் இது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பாட்டையும் அப்படியே கட் பண்ணுவாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த விதை போட்டு வந்து அதை வந்து தனியாக நெட்டு விட்டு அது வந்து ஒரு 3 மாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு அதே மாதிரி நெட்டு வச்சது தான். பட் இது பாருங்கள், இது வந்து அதை விட வளர்ந்துருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 3 months ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒவ்வொருத்தோட கீழே ஸ்டெம்லேயும் பார்த்தீங்கன்னா கவராக தொங்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் க்ளோஸில் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், அந்த சின்ன பார்ட் பட்டிங்காக கட் பண்ண அந்த பார்ட்டை இந்த 3 மாதம் வளர்ந்த ஸ்டெம்புக்கு மேலே வந்து கட் பண்ணி அதை வந்து சேர்த்து வச்சு சுற்றி கவர் போட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த இதுதான் வந்து பட்டிங், அந்த பிளாக் கலரில் இருக்கிறது பட்டிங் வச்ச பார்ட்டு. ஸோ அதை வந்து இதில் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இனி இப்படி பண்ணிடுவாங்க. இது இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இனி வந்து தடித்து வளரும், ரொம்ப பெருசாக வந்து வளரும். நண்பர்களே இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக தடித்து வளர்ந்தது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசாக வந்து தடித்து வளர்ந்துருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. இது நேற்றுக்கு தான் கட் பண்ணது. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பட்டிங் பண்ணது இங்கே தான் இருக்குது. அதை க்ளோஸில் பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து இப்போ இதே மாதிரி கட் பண்ணி இப்படி வச்சுருவாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகும்னா, இனிமேல் இங்கோடி வளராது, இந்த பட்டிங் பார்ட்லேருந்து தான் என்ன வரும், புதுசாக வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு இதுலேயும் அந்த பட்டிங்லேருந்து புதுசாக வந்து குருத்து வந்திருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, புதுசாக வந்திருக்கு. ஸோ பாருங்கள், அந்த பட்டிங் இருக்கிற பிளேஸ், இந்த பட்டிங் பிளேஸ்லேருந்து ஸோ புதுசாக ஒன்று வந்து முளைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லா பட்டிங் பார்ட்டும் வந்து
எவ்வளோ சூப்பராக அந்த இதுலேருந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அந்த பட்டிங்லேருந்து. ஸோ முன்னாடி சின்ன குட்டி பட்டிங், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். குட்டி பட்டிங்லேருந்து இது வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபுல்லாக ஓரளவுக்கு வளர்ந்த ஸ்டேஜ். ஸோ இதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து இதை வந்து வாங்குவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வெரைட்டி ஆஃப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 600 இருக்கட்டும், 430 இருக்கட்டும், அண்ட் 105 எல்லா வெரைட்டியுமே இருக்கும். ஸோ யார் யாருக்கு எந்த மாதிரி நிலத்தில் அவங்க நடுறாங்களோ அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெரைட்டி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ நண்பர்களே, அந்த ரப்பர் வந்து நர்சரியில் தையாக இருந்தது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த தையை வந்து வாங்கி இங்கே பாருங்கள், அழகாக வந்து விலையில் வந்து நெட்டு வச்சுருக்காங்க. கூடவே வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், சாஞ்சு விழக்கூடாதுன்னுள்ளதுக்காகவும் ஒரு கம்பு வச்சு அதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் வந்து என்னென்னு சொல்லலாம், ஒரு அந்த ரப்பர் தையோட வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகிற ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தையாக இருந்தது. இப்போ தான் இது வந்து மண்ணில் வந்து வளர தொடங்குற ஒரு ஸ்டேஜ் தான் இதுன்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த விழா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக நட்டுட்ருக்காங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைனாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சின்ன தை வச்சுருந்தது பார்த்தோம். இப்போ அந்த தை வளர்ந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஆன ஒரு மரமாக தான் இப்போது என் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லலாம், அந்த மாதிரி வளர்ந்துருக்கிற மரம். இப்போ அப்படியே இந்த பக்கத்து விலையில் இப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பின்னாடி இருக்கிறது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 வருஷம் தாண்டி பால் வெட்டிகிட்டு இருக்கிற ஒரு மரம். ஸோ இதிலே வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வித்தியாசம் வந்து அதில் தெரியுதுன்னு. பால் வெட்ட முன்னாடி எப்படி இருந்து பால் வெட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். எவ்வளோ அடர்த்தி அங்கே இருக்குது, இங்கே வந்து சின்ன மரமாக நிற்குது. ஃபைனலி நண்பர்களே, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து நீங்கள் ரொம்பவே வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். சிலருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நீங்களும் நல்லா பொறுத்துக்கிட்டு பார்த்துருப்பீங்க என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் இல்லை சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட செகண்ட் பார்ட் வந்து சீக்கிரமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரமே போட பார்க்குறோம். அண்ட் இதிலேருந்து எப்படி வந்து அந்த ரப்பர் வருது, அதை எப்படி எடுத்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வரைக்கும் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் வந்து க்ளீனாக லைனாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ வந்து லேட்டாக பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வீடியோ முடிஞ்சதுமே மேலே ஒரு ஐகான் ஏதாவது ஒன்றில் வந்து அதோட லிங்கை வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன். அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லாரா.